வணக்கம். மரம் நடுறதுக்கு எங்க காரணம் சொல்றீங்க? நேரம் இல்ல, இடம் இல்லைன்னு சொல்லி. இந்த மரம் நம்மள வாழ வைக்கும் தெய்வங்க, தெரியுங்களா? இந்த மரம் நம்ம தாய் வயிற்றுல இருந்து பிறந்த உடனே இந்த மரத்தோட பயன்பாட்டை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மரம் காற்று மண்டலத்தில் உருவாக்குது, பூமியை சுழற்சியில் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆடம்பர நாற்காலி, மெத்தைகள், கட்டில் எல்லாமே மரத்தால செய்யப்பட்டதுங்க. பள்ளி பருவத்தில் நம்ம பள்ளிக்கு போறப்ப பயன்படுத்தக்கூடிய பென்சில், காகிதம், நாற்காலி, மேசை இதெல்லாம் உட்காந்து படிச்சிருக்கோம் நம்ம அந்த பள்ளிக்கூடம். இதெல்லாம் எதுல செய்யப்பட்டது? இந்த மாதிரி மரத்தால செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு பிறந்த நாளுக்கும் கேக்கு வெட்டுறோம்ல, அந்த கேக்கு தாங்கிக்கிட்டது எதுங்க? இந்த மரத்தால செய்யப்பட்ட பலகைங்க. அந்த கேக்கு தாங்கிக்கிட்டது அது மரத்தால செய்யப்பட்ட பலகை. அது மட்டும் இல்லாம இறுதி சடங்குல நம்மள கடைசியில போய் குழியில வைக்கிறப்ப அது பெட்டியே கூட ஒரு மரத்தால் செய்யப்பட்டது. இவ்வளவு அனைத்துமே இந்த மரம் நம்மளுக்கு பயன்பாடா இருக்குள்ள ஏங்க நம்ம காரணம் சொல்றோம்? நேரம் இல்ல, இடம் இல்ல, எங்க போய் நடுறதுன்னு சொல்லி. இயற்கை வளங்களை பாதுகாப்புங்க, சரிங்களா? அடுத்த தலைமுறையே பாதுகாப்போம். இயற்கை வளங்களை பாதுகாத்தாதான் அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழும். இல்லைனாக்கா நான் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைங்க.